போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்கிறது அதிசயமான காரியங்கள். ஆமேன், அல்லேலூயா. நாம ஜெபிச்சு நம்ம வார்த்தைக்கு நேராய் கடந்து போக போகிறோம். இதன் மூலமா என் தேசம் சந்திக்கப்பட ஜப ஆவியினால் நிரம்ப ஒரு ஆவியானவருக்குள் கடந்து வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்துள்ளவீராக. ஆண்டவரே ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். எங்களோடு பேசும் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. கரம் உயர்த்தி நீர் வந்தா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே போதுமே. ஆவியானவரே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே ஆவியானுடைய கரம் பலமாய் மூடட்டும். ஆவியானவரே, 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 மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை, எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு எஜமான் பயன்படுத்தும் பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் எஜமான்
பயன்படுத்தும் பாத்திரம். எல்லாரும் சொல்ல முடியுமா, தேவன் என்னை படைத்தது, தேவன் சபையில கொண்டு வந்து வைத்தது, இதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு பிரதான நோக்கம் உண்டு. அப்ப என்னை படைத்ததற்கு தாயின் கருவிலேயே எத்தனையோ பேர் கருவழிந்து போகிற சூழ்நிலையில், தாயின் கருவிலேயே எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கை இழந்து போகிற நிலையில் என் கருவை கண்டது என்று வாசிக்கிறோமே, என் கருவை கண்டு அது சரியாய் வளர செய்து எனக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்து, அறிவை கொடுத்து, கிருபையை கொடுத்து, எனக்கு ஒரு ஜாப், எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு பிள்ளைகள், எனக்கு ஒரு இன்று ஸ்தானத்தை கொடுத்து, இவைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு பிரதான நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என் எஜமானுக்கு நான் பயன்பட வேண்டும் என்பதுதான். எல்லாரையும் இனி வரப்போகிறவங்களை கொண்டு கூட என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், என் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இன்னைக்கு சபையில அவர் வருகையை குறிச்செல்லாம் ரொம்ப பேசுறதே இல்லை. நான் சொல்றேன், ஒரு மனிதன் சபைக்கு ரொம்ப கவனம் செலுத்துறதுன்னா வருகையில் கவனம் செலுத்தணும். 10 கன்னிகைகள் வந்தாங்க, 5 பேர் தான் அவங்க புத்தி உள்ளவங்களா இருந்து போனாங்க. மீதி இருக்கிற பகுதி 5 பேரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களை உமக்கு தெரியலையா? பாடல் பாடணுமே, நான் ஆராதிச்சேனே, நான் வந்து செய்தி கேட்டேனே, நான் காணிக்க கொடுத்தேனே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நான் எல்லாம் செய்தேனே, முடிஞ்ச அளவு ஊழியத்தையும் நான் செய்தேனே, நான் வந்தேன்ல, என்ன உங்களுக்கு தெரியலையா? கொஞ்சம் கதவை திறங்க அப்படின்னா ஆண்டவர் அங்க சொல்றாரு, உங்களை நான் அறியேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில எல்லாரும் வந்தாலும், அதனாலதான் ஆண்டவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு திரள் கூட்டம் இயேசுவின் பின்னதாக வருகிறது. ஆண்டவர் நடந்து வந்துகிட்டே நின்றுட்டு திரும்பி பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால். அப்படி சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, திரளான ஜனங்களை பார்த்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். அப்ப வேதம் நல்லா தெளிவா தெரியுது. எவ்வளவோ பேர் பின்பற்றலாம், எவ்வளவோ பேர் தொடரலாம், எவ்வளவோ பேர் பாடலாம், எவ்வளவோ பேர் ஆராதிக்கலாம். ஆனா என் எஜமானுக்கு பயன்படும் பாத்திரமாய் மாறணும்னா அது பெரிய கிருபை, அது பெரிய நோக்கம். இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, நான் பின்பற்றுகிறவனாய் மாத்திரம் அல்ல, அவருக்கு பயன்படுகிறவனாய் மாற வேண்டும். அதான் உண்மை. நான் பின்பற்றுகிறவன மட்டும் எனக்கு எல்லாமே கிடைச்சிடாது, எல்லாமே நடந்துடாது. நல்லா கவனிங்க. ஆராதிக்கிறதுனாலையோ பாட்டு பாடுறதுனாலையோ நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குதுன்னா அது நமக்கு சொல்ல தெரியல எனக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் முக்கியம், என் எஜமானுக்கு நான் பயன்படுவேனால், என் எஜமானுக்கு நான் உபயோகமா இருக்கணும். நாங்கள் வசனம் சொல்றது, சில பாத்திரங்கள் கனவீனமானவைகள், ஆனா என் வாழ்க்கை அந்த பரிசுத்தம். இன்னைக்கு சபை 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படணும். அப்ப நல்லா கவனிங்களேன், ஒரு நிலம் எழுப்புதலி நாட்களில் ஓப்பன் ஆகும். அதாவது தேவனுடைய ராஜ்யம், அது என்ன சொன்னா, வானம் திறக்கப்படும். எழுப்புதலின் காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நீங்க வேணா நம்புறீங்களோ நம்பலையோ, எழுப்புதல் நடைபெற்ற இடங்களில் எல்லாம் அப்படிப்பட்ட சிலர் மேல அந்த வானம் திறந்திருந்தது. அவர்களை கொண்டு, அந்த சபையை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நாட்கள்ல செய்தார். உதாரணத்துக்கு டிஜிஎஸ் ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்க. அவருக்கு வானம் திறக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் அந்த மீட்டிங்ல அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. இன்னும் சொல்லணுமா, பெனிகின், நான் தான் மறிச்சவங்களா சொல்றேன், பெனிகின் எடுத்துக்கொள்ளுங்க. அவருக்கு அவர் திறந்து, ரெய்னாட் போங்கே அவருடைய ஊழியத்துல அவர் ஏன்னு சொன்னா, பால்யாங்கிச்சோ திருச்சபைக்கு மேல வானம் திறக்கப்பட்டிருந்தது. நான் நம்புறேன், எழுப்புதலின் காலத்தில் நம்ம மேல கர்த்தர் வானங்களை திறக்க போகிறார். அந்த வானம் திறந்திருக்கும் போது நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. முழங்கால் படியிடும் முன்பதாகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்க போகிறார். அற்புதங்கள் நடக்க போகிறது. ஆதி நாட்கள் நடந்த அதிசயங்கள், அதே அற்புதங்களை நம்முடைய நாட்கள்ல பார்க்கத்தக்க அளவுல கர்த்தர் சில வானங்களை நமக்காய் திறக்க போகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க சபையில அப்படிப்பட்ட வானத்தின் கதவுகள், அப்படிப்பட்ட ஓப்பனிங், அப்படிப்பட்ட அற்புதங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் திறப்பாராக. தேவன் திறப்பார். அப்படி திறந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். பெரிய பெரிய காரியத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு தேவன் பலத்த கிரியைகளை நம்ம நாட்களை செய்வார். அல்லேலூயா.
அதெல்லாம் எப்ப எழுப்புதலின் காலம் வரும்போது அது நடக்கும். அப்ப யாருக்கு? அதான் முக்கியம். எஜமானுக்கு பயன்படுகிறவங்களுக்கு. எஜமானுக்கு பயன்படாத ஒரு மனுஷன் மேல வானம் திறந்தோ, அற்புதம் நடந்தோ, உயர்வுகள் தந்தோ, ஆசீர்வாதங்களை தந்தோ எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்கு வானம் திறக்க போகுது? யாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரப்போகுது? யார் எஜமானுக்கு மகிமையை நடத்த போறாங்கன்னா, நான் கனம் நிறைந்த உபயோகமான பாத்திரமாய் நான் மாறும்போது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, யூஸ் மீ லார்ட். சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு கடைக்கு போய் சின்னதா ஒரு பப்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த டஸ்ட்பின் இருக்கும். அந்த டஸ்ட்பின்ல ஒரு வேர்டு இருக்கும், யூஸ் மீன் போட்டிருக்கு. ஒன்றுமே இல்லாத ஜடம், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத ஒன்றை ஒரு மனிதன் யூஸ் மீன் போட்டு பயன்படுத்த முடியும்னா, இங்க இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குது, கர்த்தருடைய அழைப்பு இருக்குது, வசனம் இருக்குது. என்ன இந்த நாட்கள்ல யூஸ் மீ லார்ட், என்ன அவர் பயன்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வேதத்துல அநேகரை தேவன் பயன்படுத்தினாலும் இன்றைக்கு ஒரு பாத்திரத்தை நான் காட்டி, இந்த பாத்திரம் எஜமானுக்கு பயன்பட்டது, உபயோகமாக இருந்தது. அதற்கு காரணம் என்ன? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய தாக்கம், இவ்வளோ பெரிய எழுப்புதல், இவ்வளோ பெரிய மகிமையான காரியங்களை என் தேவன் செய்து முடித்தாரே. அப்படிப்பட்ட காரியம் அந்த மனிதனுக்குள் இருந்ததுக்கு காரணம் என்ன? அப்படி அந்த கிருபை, அந்த காரியம் என் வாழ்க்கையில் இருக்குமானா, என்னையும் என் எஜமான் என் தேவன் அவர் உபயோகப்படுத்த வல்லமை உள்ளவர். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி நீங்க வாசிப்பீர்களே ஆனால் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள். தீர்க்கதரிசியாகிய எலிசா, அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரனாகிய அந்த மகனான யோசேபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து, எங்கே இருக்கிறான் என்று அவனை பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரன் நடுவில் எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான அறையிலே அழைத்து கொண்டு போய். நல்ல கவனிங்க, யெகூ என்கிற ஒரு மனிதனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமா இருந்தான். இந்த யெகூவை ஏன் ஆண்டவர் கனம் நிறைந்த பாத்திரமாய் தன்னுடைய ராஜ்யத்திற்கு, தன்னுடைய சித்தத்திற்கு அவரை எப்படி பயன்படுத்த முடிஞ்சது? அந்த யெகூவுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு 5 காரியங்களை சொல்லி, 1வது நான் முழுசா முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நான் பாயிண்ட சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. 1, இந்த யெகூவுடைய வாழ்க்கையுடைய பேக்ரவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவர் யெகூ. தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் யெகூ. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக வித்தியாசமாய் தனிப்பட்ட விதத்தில் தேவனால் முன்குறிக்கப்பட்ட பர்சன் தான் யெகூ. இவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை தேசத்தில் தேவன் செய்தார், பட்டணத்தில் தேவன் செய்தார். என்ன காரியம்? யெசபேலை கொன்று போடக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை, அந்த பொறுப்பை, அந்த திட்டத்தை, சத்துருவை முறியடிக்கக்கூடிய வல்லமையை தேவன் யெகூவுக்கு கொடுத்திருந்தார். ஆனா யெகூவுடைய பேக்ரவுண்டு சாதாரண ஒரு மனுஷன் தான், சாதாரண ஒரு ஆளு தான், ஒரு சேனாதிபதி தான், ஒரு சாதாரண படை தளபதி தான். அவனை கொண்டு வந்து நிறுத்தி அவனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, இவனை கொண்டு தான் நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். உங்களை கொண்டு அவர் செய்ய போகிறது பயங்கரமா இருக்க போதும். நீங்க எப்படியாவனா இருக்கலாம், நீங்க சொல்லலாம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, பரவாயில்ல. நல்லா கவனிங்க, ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துவதற்கு 3 காரியங்கள் அவசியமே இல்லை. 1, பின்புலம் அவசியம் இல்லை. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தணும்னு விரும்பிட்டார்னா ஒரு மனுஷனுடைய பின்புலத்தை வச்சுத்தான் உயர்த்துகிறவர் அல்ல, ஒன்றுமே இல்லாத போதும் கர்த்தர் உயர்த்துகிறவர். 2வது, பிரபல்யம் அவசியம் இல்லை. என்ன அவசியம் இல்லை? பிரபல்யமா இருக்கணும், அப்பதான் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். அப்படியெல்லாம் இல்லை. எந்த நபரை கொண்டும்
கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவர். 5 காரியம் யெகூவை குறித்து. 1, அடிமைப்பட்டவன் அல்ல, அபிஷேகிக்கப்பட்டவன் யெகூ. இந்த யெகூவை கொண்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் செய்ததுக்கு காரணம் என்ன? எஜமானுக்கு கனம் நிறைந்த உபயோகமான ஒரு பாத்திரமா ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அடிமைப்பட்டவன் அல்ல, அபிஷேகிக்கப்பட்டவன் யெகூ. 2, விவேகம் உள்ளவன் மட்டுமல்ல, அதிவேகம் உள்ளவன் யெகூ. விவேகம் மட்டும் உள்ளவன் அல்ல, அதிவேகம் உள்ளவன் யெகூ. 3, தடுமாறுகிறவன் அல்ல, தனித்துவம் உள்ளவன் யெகூ. தடுமாறுகிறவர்களை கொண்டு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அதே ஒரு தனித்துவம் உள்ளவனை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். வண்டி ஓட்டும் போது சொல்லுவாங்க, எப்பா எத்தனையோ பேர் வண்டி ஓட்டுறாங்கப்பா, அவன் வண்டி ஓட்டுறது யெகூவை போல இருக்குதே. தனித்துவம் உள்ளவன். அடுத்து 4, அகத்தில் உள்ளதை நிஜத்தில் வெளிப்படுத்துபவன் யெகூ. அகத்தில் உள்ளதை நிஜத்தில் வெளிப்படுத்துபவன். உள்ள இருக்கு, ஆனா உள்ள இருக்கிறது மட்டும் எழுப்புதலையோ ஒரு பெரிய எஜமானுக்கு கனமான பாத்திரமோ உபயோகமான பாத்திரமோ வர முடியாது. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு உள்ளத்துக்குள்ள நிறைய நம்ம யோசிப்போம், எல்லா சர்வீஸும் வந்துடணும், இந்த தடவை சர்ச்சுக்கு சீக்கிரம் வந்துடணும், நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த முறை பரிசுத்தமா நான் வாழ்ந்துடணும், அர்ப்பணிக்கிறேன், நான் ஆண்டோட்ட அர்ப்பணிக்கிறேன், வசனத்தை இந்த வருஷம் முடிய 4 மாசம் 4 மாசத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 500 200 வசனம் வச்சா கூட இந்த 4 மாசத்துல ஒரு முறையாவது வேதத்தை வாசிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம். நல்லா கவனிங்களேன், அகத்தில் இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 200 வசனம் வாசிச்சா எவ்வளோ நேரம் வாசிக்கலாம்? மிஞ்சி போனால் அரை மணி நேரம் கூட ஆகாது. அரை மணி நேரத்தில் 200 வசனம் வாசிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 200 வரை வாசிச்சிங்கன்னா 4 மாதம் முடியக்குள்ளாட்டி ஒரு முறை பைபிளை முடிச்சேன்ற நம்பிக்கையோட அடுத்த வருஷத்துக்குள்ளே போக கிருபை செய்வார். இதெல்லாம் சொல்லும்போது கேட்க நல்லா இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள அகத்தில். ஆனால் யெகூ அப்படி அல்ல, அகத்தில் உள்ளதோடு அல்ல, நிஜத்தில் வெளிப்படுத்துபவன் யெகூ. 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். இதுல 1, முதல்ல அடிமை பட்டவன் அல்ல. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து, அந்த தைலத்தை அவன் தலைமேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நீங்க இந்த யெகூவை குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சீங்கன்னா இயேசுவோடு ஒப்பிட்டு பேசுகிறத பார்க்கலாம். வேதத்துல சிலரை மட்டும்தான் இயேசுவோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க, எல்லாரையும் ஒப்பிட்டு பேசல. ஈசாக்கு சில பேர் தான், அதுல ஒரு பாத்திரம் இந்த யெகூ. இந்த யெகூவை இயேசுவோடு இணைத்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு மனுஷன். நல்லா கவனிங்களேன், அடிமைப்பட்டவன் அல்ல அப்படின்னா, ஒரு அடிமையாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயன்படுத்த முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன அடிமை? சிந்தையில அடிமை, உலகத்து காரியத்தின் மேல அடிமை, உலகத்தின் விருப்பத்தின் மேல அடிமை, உலகத்தினுடைய சிற்றின்பத்தின் மேல அடிமை. ஒரு அடிமையாய் இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு என் தேவன் ஒரு பெரிய தாக்கத்தையோ ஒரு பெரிய எழுப்புதலையோ அல்லது உபயோகப்படுத்துவதோ முடியாது. படிக்காத ஒரு ஆளை கொண்டு வந்து டீச்சரா உட்கார வைப்போமா? முடியாது. இன்ஜினியர் பத்தி வேலையே செய்யாத ஆளை கொண்டு வந்து இன்ஜினியர் ஒர்க் செய்ய விடுவோமா? எலக்ட்ரிஷியன் பேரே தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் கரண்ட்ல வேலை பார்க்க விடுவோமா? அதே போலதான் ஒரு அடிமையாய் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அடிமைப்பட்டு இருந்தவனை வெளியே கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷன் அபிஷேகம் படும்போது அவனை கர்த்தர் கையில எடுக்கிறார், அவனை எடுத்து பயன்படுத்துறார். எரேமியால வாசிக்கிறோம், குயவன் களிமண்ணை செய்த போது அந்த களிமண் குயவன் கையிலேயே கெட்டு போயிற்று. நல்லா கவனிங்களேன், ஏன் கெட்டு போயிற்று? அது எஜமானுக்கு விட்டு கொடுக்கல.
அது எஜமானுக்கு பிரியமா இல்லை, அது எஜமானுடைய அந்த வளைவுக்கு விட்டு கொடுக்கல. ஆனா அதுக்காக சரி விட்டு கொடுக்கல, அது விருப்பப்படி உருவாகட்டும் சொல்லாம எஜமான வசனத்தை வாசிக்கிறோம், மீண்டும் தன் சித்தத்தின்படி வேறே பாண்டமாய் வணைய துவங்கினார். உங்களை ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா, நம்ம எஜமானுக்கு பயன்படணும்னா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பின ஒரு மனிதனை கொண்டுதான் ஒரு பெரிய தாக்கத்தையோ எழுப்புதலையோ உபயோகத்தையோ தேவன் செய்வார். அபிஷேகம் இல்லாமல் என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இன்றைக்கு அதான் வாசித்தோம், எகு அடிமைப்பட்டவன் அல்ல அபிஷேகிக்கப்பட்டவன். சொல்லுங்க பாப்போம், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், அடிமைப்பட்டவன் அல்ல. எந்த அடிமைத்தனமும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. நான் சொல்கிறேன், கடன் வெளியே போகணும், வியாதிகள் வெளியே போகணும், போராட்டங்கள் வெளியே போகணும், பிரச்சனைகள் வெளியே போகணும். இன்னும் எத்தனை நாட்கள் தான் அடிமைத்தனம்? அபிஷேகத்தினால நுகங்களை முறிப்பதை போல இந்த காலை நேரத்தை சொல்லுங்க, நீர் தருகிற அபிஷேகத்தினால நுகங்களை முறித்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி நான் என் எஜமானுக்கு பயன்படும் பாத்திரமாய் கர்த்தாவே என்னை உருவாக்குன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அபிஷேகத்துக்கு வேதத்தில் சொல்லுகிற 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஏன் உங்களை அபிஷேகத்தை பெற சொல்றேன்னா, அபிஷேகத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிற 5 பதங்கள். லேவியர் ஆகமம் 21 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. லேவியர் ஆகமம் 21 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. முதல்ல அபிஷேகத்துக்கு சொல்லப்படுகிற பதம் கிரீடம். கிரீடம், கிரவுன். இவ்வளவு பேர் கூட்டம் ஒரு தேசத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த தேசத்துடைய ராஜா எங்கேயாவது ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்தா கூட அவர் ராஜான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிரீடம் மட்டும் இல்லாம இருந்தா அவர் ராஜான்னு மதிப்போமா? யாருமே மதிக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் ஒரு ராஜா தலையில கிரீடத்தோட நடந்து வந்தா அந்த இடத்துல பாதைகள் கிடைக்கும், அந்த இடத்துல வழிகள் பிறக்கும். நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன், ராஜா ஒரு வார்த்தை பேசுனா அந்த வார்த்தைக்கு திருப்பி யாரும் பேச முடியாது. கிரீடமுள்ள ஒரு ராஜா ஒரு காரியத்தை சொன்னா அதுக்கு மறு பேச்சை யாரும் பேச முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ராஜா தலையில இருக்கிற கிரீடம் இவருடைய குமாரன் என்பதனால் அல்ல, இவருடைய சொந்தம் என்பதனால் அல்ல. நல்லா கவனிங்க. எங்க அபிஷேகம் கிரீடம் யார் தலையில அந்த அபிஷேகம் கிரீடம் இருக்குதோ அவங்க நடந்து வரும்போது இயற்கையாகவே வழிகள் திறக்கப்படும். இயற்கையாகவே அவங்க பேசினா அதுக்கு எந்த மாற்று பதிலும் பேச முடியாது. என் தேவன் நம்மளை பார்க்கறது ராஜாவா பார்க்கிறாரு. என்ன சொல்றேன், சத்துருவே நம்மளை பார்க்கும்போது ராஜாவா தான் பார்ப்பான். உலகத்துல இருக்கிற ராஜாவுக்கு கிரீடத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும்னா அதைவிட மேலான அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உங்க தலைமையில் இருக்குமானால் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா உங்க வாழ்க்கைக்கு விரோதமா என்ன வந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது விலகி ஓடியே தீரும். விலகி ஓடியே தீரும். அது உங்களை எதிர்க்க முடியாது, அது உங்களை பேச முடியாது. இன்னைக்கு ஏன் என்னால மேற்கொள்ள முடியல, ஏன் என்னால பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல, ஏன் என் வாழ்க்கையில சில போராட்டங்களோட நான் இன்னும் போராடுறேன் அப்படின்னா அந்த அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் நமக்குள்ள இல்லை. எப்ப அந்த கிரீடம் நம்ம தலைமையில வந்து அமருதோ அன்னைக்கு நீங்க ஒரே ஒரு வார்த்தை, ராஜா ரொம்ப பேச மாட்டாரு, ராஜா ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு, ராஜா ரொம்ப நேரம் விளக்கி காட்ட மாட்டாரு, ராஜா ரொம்ப நேரமா போராட மாட்டாரு. அதே போல உங்க வாழ்க்கையில நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷேகம் என்னும் தைலம் உங்க தலைமையில இருக்கும்னா ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அதை சொன்ன உடனே அற்புதங்கள் நடந்தே தீரும், நடந்தே தீரும். மாற்று கருத்தே இல்ல.
அபிஷேக தைலம், அந்த கிரீடம் ஒரு மனுஷன் மேல வேணும். கிரீடம் இல்லைன்னா அவர் ராஜா இல்லை. அந்த ராஜா கிரீடம் இல்லாம என்ன பேசினாலும் அப்ளை ஆகாது. சொல்லுவாங்க, போய் கிரீடத்தை வச்சுட்டு வாப்பா, போய் ராஜானா கிரீடம் வாங்க. நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு அந்த அபிஷேக தைலத்தை கிரீடமா வச்சா, இதுவரை வாழ்க்கையில ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தீங்களே, ரொம்ப நாளா சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, அவைகளை எல்லாம் இன்னைக்கு இந்த காலையில ஒரே வார்த்தையில வெளியே போனா போயே ஆகும், நிற்கும்னா நின்னே ஆகும், நடக்கும்னா நடந்தே ஆகும். என் அப்பாவே உங்களை ராஜாவா பார்க்குறாருன்னா உங்க மனசுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் பெரிய ராஜா, என்ன சத்துரு எதிர்க்க முடியாது, என்ன சத்துரு மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் அடிமைப்பட்டவன் அல்ல, அபிஷேகிக்கப்பட்டவன். அப்படி சொல்லணும். நான் அடிமைப்பட்டவன் அல்ல, இனி எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது, என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை அடிமைப்படுத்த முடியாது. காரணம், என் தலைமேல் அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்குது. ரெண்டாவது அபிஷேகத்துக்கு சொல்லுகிற ரெண்டாவது பதம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்கு. இரண்டாவது அபிஷேகத்துக்கு சொல்லப்படுகிற இரண்டாவது என்ன தெரியுமா? பலன், ஸ்ட்ரென்த். முதல்ல சொன்ன அபிஷேகத்துக்கு சொல்லப்படுகிற முதல் பதம் கிரவுன், கிரீடம். இரண்டாவது அபிஷேகத்துக்கு சொல்லப்படுகிற பதம் ஸ்ட்ரென்த். சிம்சோனை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெரிய பராக்கிரமசாலியெல்லாம் இல்லை, ரொம்ப ஹெவியா. பவுல ஒருத்தர் அழகா படம் வரைஞ்சார், அதை பார்த்தா பவுல்னே சொல்ல முடியாது. அதே போல சிம்சோனை ஒரு படம் வரைஞ்சார். ஏன்னா அந்த சிம்சோன் நல்ல பராக்கிரமசாலியா ஸ்ட்ரென்த்தா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பலத்தை குறித்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா நியாயாதிபதிகள் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல, அவன் பலன் எதனாலப்பா? தாடை எலும்ப வச்சு இத்தனை 1000 பேரை கொல்றான், ஒரு நரிய பிடிச்சாலே கஷ்டம், 300 நரிய பிடிக்கிறான். ஆனா இவனை பார்த்தா இவன் பலன் எங்கிருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியல. அதனால இவன் பலன் எங்கன்னு கண்டுபிடிக்க தேடுறாங்க. நான் சொல்லவா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படித்தான், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படித்தான். இந்த காலை நேரத்தில் எந்த பலவீனத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த பலவீனத்திலிருந்து உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உன்னத பலன். நல்லா கவனிங்களேன், நமக்கு ஸ்ட்ரென்த்து வெளியே கிடையாது, நமக்குள்ள இருக்கிறவர். கிதியோனை பார்த்து சொல்றாரு, கிதியோனே நீ ஏன்பா பயப்படுற? ஆண்டவரே, மீதியானியர் பெருங்கூட்டம், அவங்களை எதிர்க்க சாதாரணமாக முடியாது, தேசத்தின் ராஜாக்களே ஒதுங்கி போய் நிற்கிறாங்க. இருக்கட்டும் கிதியோன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நல்லா கவனிங்களேன், இந்த பலன்றது சரீரத்தல்ல, உனக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற இந்த பலன் என் தேவனுடைய பலன். நான் உனக்கு பின்னாடி நிற்கிறேன்பா, நான் உனக்கு பின்னாடி நிற்கிறதுனால எவ்வளவு பெரிய மீதியானியர் வந்தாலும் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கிதியோனுக்கு கொடுத்தார். நல்லா கவனிங்களேன், சின்ன பிள்ளைங்க நடந்து வரும்போது அப்பா கையை பிடிச்சி நடந்து வந்தா அது வித்தியாசமா நடக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்பா கையை பிடிச்சிட்டு வந்தா அந்த ரோட்ல போற நாயை கூட ஒம்பளுக்கும். அப்பா கையை பிடிச்சிட்டு வந்தா ரோட்ல இருக்கிறதெல்லாம் எத்தும், பயங்கர திமிரா இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஓடும், இழுக்கும். அப்பா கை இருக்கிற வரைக்கும் அப்பா கையை விட்டுட்டு ஒதுங்கி பாருங்க, தேடும், அடங்கும், அமைதியா இருக்கும். அந்த உன்னத பலன் என் தகப்பனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் உள்ளத்துக்குள்ள இருந்தா எத்தனை சத்துரு வந்தாலும் அவனை பார்த்து சொல்லுங்க, உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. கோலியாத்த சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கைகள் சில கோலியாத்துக்களை ஒப்பு கொடுக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு என் தேவன் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், சூழ்நிலைகளிலும் பெரியவர், போராட்டங்களில் பெரியவர், யுத்தங்களில் பெரியவர். அவர் உன்னை என்ன இன்னைக்கு என் கையில கொடுப்பாரு. கோலியாத்தே, உன் சத்தம் பெருசா இருக்கலாம், உன்னுடைய பயம் பெருசா இருக்கலாம், நீ சிறு வயதிலிருந்தே யுத்த மனிதனா இருக்கலாம், ஆனா என்னோடு இருக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த பலனை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
அந்த பலத்தோட நீங்க போய் நின்றுட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிம்சோன் அப்படிதான் இருந்திருப்பான், ஒல்லியா இருந்திருப்பான். இவனுக்கு கேட்டிருப்பாங்க, இவனுக்கு எங்க இருந்தாயா இந்த பலன் வருது? கதவை உடைக்கிறான், நிறைய பிடிக்கிறான், ஒன்னும் முடியல. ஆனா அவனுக்கு தெரியும், என் மேலே இருக்கிற அபிஷேகம் அத்தனை நுகங்களை முறிக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. மூன்றாவது அபிஷேகத்துக்கு மூன்றாவது சொல்லுகிற அர்த்தம் சங்கீதம் 28:8. சங்கீதம் 28 அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணவருக்கு அரணான அடைக்கலம். மூணாவது அபிஷேகம் எழுதுமா? அரண், செக்யூர். சொல்லுங்க பாப்போம். செக்யூர், ஒரு அரண். இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாத பாதுகாப்பா அபிஷேகம் தான் கொடுக்க முடியும். நீங்க நடந்து போன பாதைகள், நீங்கள் பிரயாணம் பண்ண பிரயாணங்கள், நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்கள் நடந்து போன பாதைகள், நீங்கள் பிரயாணம் பண்ணின பிரயாணங்கள், இன்னும் சொல்ல போனா நீங்கள் சாப்பிட்ட உணவுகள், இன்னும் சொல்றேன் நீங்கள் கொடுத்த தண்ணீர், அடுத்தவங்கள்ட்ட நண்பர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்த அந்த சாப்பாடு, நீங்க நடந்த போது எத்தனையோ கரடுகள், பள்ளங்கள், மேடுகள், இவைகள்லாம் தாண்டின போது சத்துரு எத்தனையோ முறை உங்களை அழிக்க திட்டம் பண்ணினான், உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த 8வது மாதம் பாதுகாத்தது உங்கள் மேலே இருந்த அபிஷேகம். உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்களா பாதுகாத்தீங்க? நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது லேட்டானாலே மனசு பதறுது. 5 மணிக்கு வர வேண்டிய 5:15 ஆச்சு, 5:30 ஆச்சு, ஃபோன் பண்ணுறோம், டீச்சருக்கு பண்ணுறோம், எப்போ 5 மணிக்கு வர வேண்டியவன் 5:30 ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் நம்ம பிள்ளை வராத போய் யோசிக்கிறோம். ஆனால் ஸ்கூலில் பிள்ளை உட்காந்துருக்கும் போது, ஸ்கூலில் பிள்ளை சாப்பிடும்போது, பிள்ளை ஸ்கூலில் நடக்கும்போது, ஏறும்போது, இறங்கும்போது எது தெரியுமா காப்பாத்துச்சு? நீங்கள் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் உங்கள் பிள்ளை மேலே தான் நிற்குது. அதுதான் பாதுகாத்துச்சு. நம்ம நினைக்கிறோம் என் திறமை இல்லை, என் ஜப வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியாது, பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியாது, உண்மையான வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியாது. அவ்வளவு உண்மையா வாழ்ந்துட்டோமா? அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்துட்டோமா? அவ்வளவு நீதியா வாழ்ந்துட்டோமா? என் நீதி அவர் முன்பதாக அழுக்கான கந்தைன்னு வாசிக்கிறோம். அவர் விரும்புகிற அளவுக்கு நான் பரிசுத்தமா வாழல, அவர் விரும்புகிற அளவுக்கு நம்ம ஒழுங்கா நிக்கல, அவர் விரும்புகிற அளவுக்கு உண்மையா இருந்தோமான்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லவா, இதோ எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆனா நடந்து வந்து உட்கார்ந்து, யார் உதவி இல்லாம, யார் துணை இல்லாம, யார் சப்போர்ட் கைப்பிடி இல்லாம, யாருடைய உதவி, இன்னைக்கு தெருவில் போய் பாருங்க, எத்தனை பேர் தாங்க வேண்டிய சூழ்நிலை, எத்தனை பேருடைய உதவி, எந்த உதவி இல்லாம இன்னைக்கு ஆராதிக்க வச்சாரு. அதுக்கு காரணம் அவர் நம்மேல தந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் இன்ன வரைக்கும் நம்மளை பாதுகாத்தது, அந்த அபிஷேகம் தான் நம்மளை வழி நடத்தினது, அந்த அபிஷேகம் தான் என்ன அடிமைப்பட்டவனா மாத்தாம என்ன அனலா மாத்திச்சு. அந்த அபிஷேகம் தான். நான் அல்ல, என் திறமை அல்ல, என் தகுதி அல்ல, என் தேவன் என்ன தூக்கிட்டு வந்தார். இந்த மோசே சொல்லுவார் இஸ்ரவேல்கிட்ட, நீங்க நடத்தி வந்ததை பார்த்தீங்க, நான் சுமந்து வந்ததை பார்த்தேன். நீங்க நடத்தி வந்ததை பார்த்தீங்க, காடை கொடுத்ததை பார்த்த, தண்ணி கொடுத்ததை பார்த்த, இதைத்தான் பார்த்த. ஆனா நான் எதை பார்த்தேன் தெரியுமா? மோசே ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, என் தேவன் நம்மை சுமந்து வந்ததை பார்த்தேன். சொல்ல முடியுமா? என்னை சுமந்து வந்த தேவன் அவர். நான்காவது அபிஷேகம்னா என்ன? சங்கீதம் 92:10. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கொம்பு அடுத்த சொல்லப்படுற வார்த்தை. கொம்பு அபிஷேகத்துக்கு. கொம்புன்னு என்ன தெரியுமா? உயர்வு. ஒரு மனுஷனை உயர்த்துகிறவர் கர்த்தர். இதுவரையும் என்னை உயர்த்தினவர் கர்த்தர். அவர் தான் உயர்த்தினார். உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி கர்த்தர் கொடுத்தாரு நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த பதவி கர்த்தர் கொடுத்தாரு நான் சொல்றேன், கர்த்தர் தான் உங்களை ப்ரமோஷனை கொடுத்தாரு நான் சொல்றேன். அப்ப கொம்பு, இது என்ன கொம்புனா, இது ஒரு பெரிய விளக்கம். காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு தான் இருக்கும், 2-3 கொம்பெல்லாம் இல்லை, ஒரு கொம்பு தான். இந்த காண்டாமிருகத்துடைய கொம்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது எப்போவுமே காண்டாமிருகத்துடைய குணம், அது நிறைய குணம் இருக்குது. அதில் ஒன்று, அது கிடக்கிறத சாப்பிடாது, மண்ணில் குத்தி தான் சாப்பிடும், புதுசாக தான் சாப்பிடும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு
இந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தீங்கன்னா எத்தனை பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டதா இருந்தாலும் இந்த காண்டாமிருகத்தின் பலத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் இந்த கொம்பின் அபிஷேகத்தோடு நீங்க இன்னைக்கு எந்த குத்துனாலும் சரி, எத்தனை மூடப்பட்ட கதவுகளாக இருந்தாலும் சரி, பெலிஸ்தியை எத்தனை பேர் மூடி போட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகத்தோட அதை குத்தும் போது இப்பவே அதை குத்தும் போது இப்ப சிலருடைய வாழ்க்கையில இதுவரை மூடப்பட்டவைகள், இதுவரை எதிராளிகள் மறைத்தவைகள், இதுவரை இருந்தவைகள், அவைகளை கத்த தூக்கி எடுக்கிறாரு. இப்ப நீங்க குத்துங்க பாபா. அந்த அபிஷேகத்தினால, அந்த காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகத்துல, ஆண்டவரே எனக்கு விரோதமாய், என் வாழ்க்கைக்கு விரோதமாய் மூடப்பட்ட எல்லா துறவுகள், மூடப்பட்ட எல்லா மண்மேடுகள் இப்ப உடையுது. இப்ப குத்தி சொல்லுங்க, அந்த அபிஷேகத்தினால, என்னால் அல்ல, என் தேவ தந்த அந்த அபிஷேகத்தினால கர்த்தாவே. இப்ப நீங்க சொல்ல சொல்ல அந்த தடம் விலகுது. அந்த கொம்பு உங்க மேல வரட்டும். அது காண்டாமிருகத்தின் கொம்பு, என் தேவனின் கொம்பு. அபிஷேகம் குத்தி தூக்கிடும். எத்தனை பெலிஸ்தியரை வேணா மூடி போடட்டும் பிரதர். இன்னைக்கு சொல்லுங்க, நான் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் அடிமைப்பட்டவனா இருக்க மாட்டேன். ஏன்னா என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னை எல்லா நுகங்களுக்கும் தப்புவிக்கும் வல்லமை உடையது. ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரங்களை உயர்த்தி இப்போ ஜெபிக்க போறீங்க. இப்போ உங்க மேல ஒரு அபிஷேகம் வந்து விழப்போகுது, கர்த்தருடைய மகிமை வந்து விழப்போகுது, இதுவரை இல்லாதளவு. சிஸ்டர், இப்போ நீங்க ஜெபிக்க போறதில்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தர போறார். அன்னாளின் கொம்பு உயர்ந்ததை போல அநேகருடைய கொம்புகள் சத்துருக்களுக்கு முன்பதாக வெக்கப்பட்டு இருக்கலாம், சத்துருக்கள் முன்பதாக தோல்வி அடைந்து இருக்கலாம். ஆனா இந்த காலை நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில அந்த மூடப்பட்ட, அந்த ஒதுக்கப்பட்ட, அந்த புறஜாதிகளால், எதிரிகளால் வைக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் இப்ப என் ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். அபிஷேகம் என் தலை மேலே. ஊற்றுங்கப்பா. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை. பாட ஒரு அற்புதம். ஆவியானவரே எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.